விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, மிருணாளினி, யோகி பாபு ஆகியோரின் நடிப்பில் ரோமியோ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ராமநாதபுரம் கள நிலவரம் என்ன? ராமேஸ்வரம்னாலே எல்லாருக்கும் இந்த பாமன் பிரிட்ஜ் தான் வந்து ஞாபகம் வரும். புது பாமன் பிரிட்ஜ் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஹைட்லேருந்து பார்க்குறப்ப அப்படியே கொஞ்சம் களை நடுகிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் நிறையா வேட்பாளர்கள் வந்து ஒரு மாதிரி பதட்டத்தோடு இருக்காங்க. ரொம்ப காற்றுல அலைகள்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் வாக்குகள் அலையும் மாறி மாறி கட்சிகளுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த தொகுதியில் யார் முந்துறாங்கிறத வந்து பார்க்கலாம். எவன் ஜெயிச்சா நாங்கள் பிச்சை எடுக்கிறது தான். யார் அட்டலே தான் முடியும். திமுக தானே ஜெயிக்கணும். நவாஸ்கனி இந்த தொகுதியில் வந்து சரி ஓரளவு பலாப்பணம் ஓபிஎஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து நாம் தமிழ் இருக்காது. மக்களுடைய யாரு நல்லா செய்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. என்னுடைய கால்குலேஷனில் ஓபிஎஸ் தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். தொகுதியில் அதுதான் பலாப்பழமாக தான் தெரியுது. இங்கே சந்திரபர்வா நாம் திருவச்சு ஜெயிப்பாங்க. தெரியாது யார் தெரிஞ்சு என்ன செய்ய. நாங்க உழைக்க போறதில்ல, சோறு திங்க போறதில்ல. இப்ப எலெக்ஷன் ஒரு மாதிரியா இருக்கு மாற்றங்கள். அரசியல் வந்து யார் உண்மையா பண்றாங்களோ, மக்களுக்கு யார் உண்மையா சேவை பண்றாங்களோ அவங்களே வரணும். ஓம் நமச்சிவாயா. தெரியலண்ணா, யார் வந்தாலும் நமக்கு நல்லது நடக்க போறது இல்ல. சோ அதனால நம்ம இடம் இருக்கனால அம்மா வந்துடும். ஏடிஎம்கே தான். உங்களுக்கு தான் கருத்து கணிப்பு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்னதை வச்சு தான் கருத்து கணிப்பு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட கூட்டணி வச்ச இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய வேட்பாளர் நவாஸ்கனி போன முறை வெற்றி பெற்றாரு. அவரே தான் இந்த முறை வேட்பாளராக இந்த தொகுதிக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு. திமுக கூட்டணி சார்பாக அந்த கட்சி சார்பாக அறிவிக்க வந்து பட்டிருக்காங்க. அப்புறம் அதிமுக சார்பாக ஜெயபெருமாள் வந்து போட்டிடுறாங்க. அதே மாதிரி அதிமுகலேருந்து பிரிஞ்சு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிருந்தனால ஒரு ஸ்டார் தொகுதியாகவே இந்த தொகுதி வந்து மாறி இருக்கு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்திரபிரபா அவங்களும் வந்து போட்டி போடுறாங்க. சந்திரபிரபாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு டாக்டராக இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு யங்ஸ்டர் வாக்கு இருக்க மாதிரி இந்த தொகுதியிலும் ஒரு யங்ஸ்டர் வாக்கு இருக்குது. நம்ம வந்து களத்துல இருந்து நிறைய பேர் கேட்குறப்ப யங்ஸ்டர் எல்லாருமே நம்ம வந்து மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுவோங்கிறத கேட்க முடிஞ்சது. ஆனால் அவங்க ஃபைட்டில் இருக்காங்கன்னு பார்க்குறப்ப அவங்க ஃபைட்டில் பெரும்பாலும் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 4ஆம் இடம் தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது இந்த தொகுதியில். 2வது இடத்துல தான் கடுமையான வந்து போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எப்படியாவது அதிமுகவை நம்ம கண்ட்ரோல் எடுத்துடணும்னு சொல்லிட்டு அவருடைய தொகுதி வந்து தேனி தான், அவருடைய மாவட்டம் வந்து தேனி தான். ஆனால் தேனி தொகுதியிலேருந்து பக்கத்து மாவட்டத்துக்கு வந்து ராமநாதபுரத்தில் களம் காண்றாரு. ஏன்னா அங்கே வந்து டிடிவி நான் வந்து போட்டியிட போகிறேன்னு சொன்னதுனால அங்கே தேனி தொகுதியில் ஓபிஎஸ்னால போட்டியிட முடியாத சூழல். அதனால இங்கே ராமநாதபுரத்தில் எப்படியாவது இந்த தொகுதியில் நம்ம வந்து வெற்றி பெற்று மத்தியில் போய் மோடி கூட ஒரு டைப் பண்ணி திருப்பி அதிமுக மீட்டர்லாம் ஒரு எண்ணத்தில் தான் அவர் வந்து இந்த களத்தில் வந்து நிற்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வத்துக்காக அவருடைய 2 மகன்கள் ஓபி ரவீந்திரநாத் இப்போ தேனியோடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவரும் சரி அவருடைய இளைய மகன் ஜெயபிரதீப்பும் சரி 2 பேர் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பலாப்பழத்தை எப்படியாவது பட்டி தொட்டியங்க கொண்டு போய் சேர்க்கணும், முதல்ல சின்னத்தை போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் இந்த ஆட்டோக்கள், பேம்ப்லெட்டுகள், கட்சி சின்னத்தை பிரபலப்படுத்துறதுக்கு பல வேலையிலும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் என்னன்னா மோடி சொன்னதுனால தான் ராமநாதபுரத்தில் நான் நிற்கிறேன். ஏன்னா மோடியே நிற்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2019 சரி 2024 சரி மோடி நிற்க வேண்டிய தொகுதியில் நம்மளே நிற்க சொல்கிறாருங்கிறது ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய பெருமையாக தான் இருந்தது. ஓ பன்னீர்செல்வமும் இந்த ஏரியாக்களை ரொம்ப தீவிரமாக தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அவர் முக்கியமாக அவருடைய சமுதாய வாக்குகளை வந்து குறி வச்சு பிரச்சாரம் பண்ணுறாரு. அதே மாதிரி அமமுகவுக்கு கடந்த தேர்தலில் ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் இங்கே வாங்கியிருக்காங்க. அதனால அந்த அமமுகவுடைய அந்த வாக்குகள், நம்ம சமுதாய வாக்குகள், அதே மாதிரி நவாஸ்கனி திமுக மேலே இருக்கிற அந்த அதிருப்தி வாக்குகள் எல்லாமே வந்தால் நம்ம ஜெயிச்சலான்னு கணக்கு போட்டு ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறாரு ஓ பன்னீர்செல்வம். பண செலவு பண்ணுறதுக்கு அவர் தயங்கவே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் இவ்வளோ கடுமையாக பிரச்சாரம் பண்ணால் கூட பிஜேபியோட சப்போர்ட் அவருக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவருடைய ஆட்கள் தான் பெரிய குளத்திலிருந்து தேனிலிருந்து இங்கே வந்து அவருக்கான வேலை பார்த்துட்டு இருக்காங்களே தவிர இங்கே இருக்கிற பிஜேபி ஆட்கள் அவருக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இருந்தால் கூட அதெல்லாம் மனசில் வந்து ஏற்றிக்காமல் ஓ பன்னீர்செல்வம் தீவிரமான பிரச்சனைலாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு கிடைக்க போகிற இடம் 2வது இடமோ அல்லது 3வது இடமான்னு தான் விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. நம்ம கூட ராமநாதபுரம் மாவட்ட நிருபர் மோகன் சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்குது தொகுதி பிரச்சாரங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியை சேர்ந்த நவாஸ்கனி வந்து ஏற்கனவே இங்கே தேர்தலில் நின்று வெற்றி பெற்றதுனால அவருடைய சின்னங்கள் வந்து ஏற்கனவே போயிருக்கு. அதே மாதிரி இந்த முறை வந்து அவர்
முதல் ஆளாக பிரச்சாரத்தில் இறங்கிட்டார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து உங்களுக்கு ரெட்டையில் வந்து பொதுவாகவே அது அந்த சின்னம் வந்து மக்கள் மனதில் இடம் பிடிச்சது. இப்போ சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறது நம்ம பன்னீர்செல்வமும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் சந்திரபிரபாவும் தான். நாம் தமிழர் ஏற்கனவே வந்து கடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த விவசாயி சின்னம் கொடுத்துருந்தாங்க. அந்த தேர்தல்லையே சுமார் ஒரு 40,000 வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. பெண் வேட்பாளர் தான் கடந்த முறை இருந்தாங்க. ஆனால் இந்த முறை வந்து அவங்களுக்கு அந்த சின்னம் மாறி இருக்குது. அதனால் ரெண்டாவது வந்து அந்த வேட்பாளர் வந்து வெளியூரை சேர்ந்தவர். அதாவது அவங்களுக்கு பூர்வீகம் இந்த சிவகங்கை மாவட்டமாக இருந்தாலும் அவங்க வசிக்கிறது எல்லாமே சென்னை பக்கத்தான். அதனால் அது ஒரு அவங்களுக்கு மக்கள்கிட்ட அறிமுகங்கிறது இன்னும் நெருக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ராமநாதபுரத்தில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா சீமான் கட்சி? ராமநாதபுரத்தில் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்காங்க கேட்டா வாய்ப்பு இல்லை தான். ஆனால் ஒரு நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓட்ட பிரிச்சுருவாங்க ராமநாதபுரத்தில். சீமான் என்ன சின்னத்தில் நிற்கிறாங்க? மைக்கு பேசிட்டு இருக்கோம் மைக்கு தான் சின்னத்தையே மாத்திட்டாங்க. அதுக்கே ரொம்ப கொந்தளி ஸ்டாப்ல பார்க்கலாம். காரணம் இது அண்ணா காலத்தில் இருந்து இந்த ரெண்டு கட்சியும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். புதுசாக ஒரு மனுஷனை பார்க்கணும், பிஜேபியை பார்க்கணும். அவர் அதிமுக தானே ஓபிஎஸ் ஆய்ப்புங்களை இவர் பிஜேபியோட கூட்டணி தான் நிற்கிறாரு. நாங்கள் அதுக்கு தான் மேலே வாஜ்பாய் தான் பார்க்குறோம். ஆண்டதெல்லாம் போதும். அண்ணா காலத்தில் இருந்து இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி கொள்ளையடிச்சு இங்கிட்டு வருது மக்களை பவடக்காய் ஆக்குறாங்க. போதும், புதுசாக ஒரு பிஜேபியை பார்ப்போம். அதில் கூட்டணி நிற்கிறார் ஓபிஎஸ். எல்லாரும் ஆட்சி ஆண்டு முடிச்சுட்டாங்க. அதை செய்கிறோம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. யாரும் செஞ்ச வாடும் இல்லை, வாங்கின வாடும் இல்லை. சீமானம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். சீமான் என்ன சின்னத்தில் நிற்கிறாங்க? மைக்கு சின்னத்தில் நிற்கிறாங்க. வேட்பாளர் பேர் என்ன? அது சரியாக தெரியல. இதை பிடிச்சிங்க. ஏணி வீட்டில் ஏற்றிருக்கேன், கோயிலில் ஏணி, குளத்தில் ஏணி, கம்மாயில் ஏணி. மோடி கிட்டத்தில் வரக்கூடாது நம்ம நாட்டுக்கு. மோடியே தேடி இந்த பொத்தவடையை பார்த்துருக்கீங்களா? பொத்தவடை வீட்டில் பார்த்துருக்கியா? அந்த பொத்தவடை கதை தான். இப்போ மோடி வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்காரு அதை மாதிரி சொல்லுங்க ஒரு வார்த்தை நீங்களும் சொல்லுங்கள். நீங்களும் சொன்னால் தானே புரியுதுக்கு. மோடி வந்து என்ன செஞ்சுருக்காரு? இந்த விவசாயத்துக்கு நிலமே அழிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு என்னத்தாச்சும் ஒரு 10 ரூபா கொடுக்கலாம் இல்லையா? இல்லை ஒரு 5 ரூபா கொடுக்கலாம்ல? என்ன இந்த 10 ரூபா வடையை தின்னுக்கிட்டா தெரியுவாங்க மோடியே சீடியான்னு. அதை அடிவிட்டு போச்சு இதோட. ஓ பன்னீர்செல்வத்துக்கு 2-3 பின்னடைவு இருக்கு. முதல் பின்னடைவு என்னன்னா அவருடைய பேர்லயே 5 ஓ பன்னீர்செல்வம் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவங்களும் சுயேட்சையாக வந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய எல்லா வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, எல்லாருமே போட்டிடுறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஆர்பி உதயகுமாருக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த முக்கியமான அசைன்மெண்ட் என்னன்னா ஓ பன்னீர்செல்வத்தை எப்படியாவது தூக்கடிச்சிடணும் அந்த தொகுதியிலங்கிறது தான். இன்னொன்று என்னன்னா பிஜேபியோடைய நிர்வாகிகள் பல பேர் வந்து நம்ம இங்கே உறுதியாக போட்டி போகலான்னு சொல்லிட்டு கடந்த 2-3 ஆண்டுகளாக தாமரை சின்னத்தை பட்டித்துறைக்கும் சேர்ந்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஓ பன்னீர்செல்வம் தொகுதியில் வந்து போட்டியிட போகிறேன்னு சொல்லி அவர் தாமரையிலே நிற்காம சுயேட்சையாக போட்டிடுறது பல நிர்வாகிகளுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா இனிமேல் வந்து தாமரையை இனிமேல் மக்களில் கொண்டு போய் சேர்க்கறதும் சிரமமாயிடும். இவர் வந்து போட்டிடுறேன்னு சொல்லி நம்மளுடைய வாய்ப்பும் பறிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பிஜேபியில் நிறைய பேர் அப்செட்டாக தான் இருக்காங்க. அதனால பிஜேபிக்காரங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்க போகிறது இல்லைங்கிறது தெரியுது. அதே மாதிரி அந்த சுயேட்சை சின்னம் நிறைய பேர் இருக்கப்ப நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி வேற வாக்குகள் கொடுக்குறப்ப அந்த வாக்குகள் சிதறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாரும் கணிப்பு யார் வருவான்னு உறுதியாக சொல்ல முடியாது. மக்கள் இப்போ லீடில் இருக்கிறது நாங்கள் யாரை சொல்ல முடியும். மக்கள் மனசில் என்ன இருக்கோ அதுதான். இப்போ லீடில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்னா சமபங்காக இருக்காங்க. அதாவது எப்படின்னா இவங்க பலாப்பழத்துக்கும் நம்ம ஏணி சின்னமும் ரொம்ப ஈக்குவலாக இருக்குது. இதில் அந்த நேரம் ஓட்டு போடும்போது எப்படி மாறுதுன்னு தெரியல. கட்சிக்காரங்க பழமாக வாங்கிட்டு போகிறாங்களா? கட்சிக்காரன் முழு பழம்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. என்னைய கூட சொல்லியிருக்காங்க பலாப்பழத்தை மறந்துடாதீங்க. நம்ம முன்னாள் முதலமைச்சர் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பாராளுமன்ற தொகுதியில் நிற்கிறாரு. அவர் வந்தால் நம்ம தொகுதிக்கு ஏதாவது நல்லது செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. பலாப்பழம் ஜெயிக்குமா? ஜெயிச்சிடலாம். எல்லாம் மக்கள் மனதில் ஒரு மாற்றம் தானே. முன்னால் இருந்தவர் என்ன செஞ்சார், இப்போ வரப்போகிற என்ன செய்ய போகிறாரு இப்படின்னு ஒரு மனமாற்றம் தானே. பெரும்பாலும் மீனவ ஓட்டு பூராமே பலாப்பழத்துக்கு தான். அதுவும் இல்லாமல் முக்குலத்தோர் சமுதாய ஓட்டு பூராமே அவருக்கு தான், அண்ணனுக்கு தான், அண்ணன் ஓபிஎஸ்க்கு தான்.
ஏனி நவாஸ்கனி நிக்காரு. பலாப்பழம் நல்லா வியாபாரம் ஓடுப்பா. கட்டுப்படுது நிலவுதா பலாப்பழத்துக்கு? நல்லா இருக்கு வியாபாரம். கட்சிக்காரங்க தான் வாங்கிட்டு போறாங்களா? கட்சிக்காரங்க கூட வாங்குறாங்க. வாங்குறாங்களா? வாங்குறாங்க கட்சிக்காரங்க. வழக்கத்தோட அதிகமாக பலாப்பழம் இங்கே விற்கிதா? ஆமா. புதுக்கோட்டை பலாப்பழம். புதுக்கோட்டை பலாப்பழம். இங்க வந்து ஓபிஎஸ் பலாப்பழ சின்னத்துல நிக்கிறாரு, உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இங்க பலாப்பழம் தான் ஜெயிக்கும். ஆமா, பலாப்பழம் தான் ஜெயிக்கும். உங்க ஆதரவு? நாங்களும் பலாப்பழத்தையும் போடுவோம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காரணம்னு கேட்டிங்க அப்படிங்கன்னா, இங்கே வந்து எல்லாமே சுயேட்சை சின்னமாக இருக்குது. அதாவது சரியான சின்னம், மக்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய சின்னம் இரட்டலை சின்னம் மட்டும்தான் இருக்குது. அந்த சின்னம் தான் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தணும்னு மக்களை நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ சார். அதிமுக வேட்பாளராக ஜெயபெருமாள் நிற்கிறாரு. அவருடைய மாவட்டம்னு பார்க்குறப்ப விருதுநகர் தான். ஆனால் விருதுநகர்லேருந்து இந்த தொகுதியை குறி வச்சு அவர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு குடும்பம்னு சொல்கிறாங்க. அவருடைய அப்பா எம்ஜிஆர் எடுத்து வந்து போட்டி போட்டவர். அதே மாதிரி அவருடைய சகோதரர் ஒருவர் திமுக வந்திருக்காரு. இன்னொரு சகோதரர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட, ஒரு அதிகாரம் பின்புலம் கொண்ட ஒரு குடும்பம் தான். ஆனால் பொருளாதார ரீதியாக அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தால் கூட அதிமுகவுடைய சப்போர்ட்டில் அதிமுகவுடைய இந்த மாவட்ட செயலாளர்கள், அதிமுகவுடைய நிர்வாகிகள், விருதுநகர்லேருந்து பல பேர் இங்கே அழைச்சிட்டு வந்து அவருமே தீவிரமான பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. பொதுவாக ரெட்டலை சின்னம் நமக்கு வந்து இருக்குது, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி நவாஸ்கனி பெருசாகவே இந்த தொகுதிக்கு பண்ணவே கிடையாது. நம்ம சமுதாய வாக்குகள் நவாஸ்கனிக்கு விழுகிற அந்த அதிருப்தி ஓட்டுகள், ரெட்டலைக்கு விழுகிற அந்த மாசான வாக்குகள் வந்தாலே நம்ம ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்தலாம்னு நினைக்கிறாங்க. அதிமுக வச்சிருந்தாங்க. முக்கியமாக ஜெயபெருமாள் நம்புறாரு. இந்த தொகுதி நல்லா அதிமுகவுக்கு நல்லா ஃபேவரட்டாக இருக்குது சார். ஆமாம், மாம்பழம் வெடிச்சு பிஞ்சு போச்சு. பலாப்பழம் இந்த வெயிலில் வெடிச்சு செதறி போச்சு, ஒன்றுமே இல்லை. அவங்க நல்லா வியாபாரம் ஆகுதுங்கிறாங்க. பலாப்பழமா இப்போ வெயில் சார், கடுமையான வெயிலில் வந்து வெடிச்சு செதறி ஒன்றுமே இல்லாமல் போச்சு. நோட்டோ கீழே ஓட்டு வாங்க போயிருக்க பலாப்பழம். நோட்டோ வைக்கல. ஆமாம், இங்கே ஏணி வந்து ஏற்கனவே ஏணி போகிற படி பூரா உடஞ்சி செதறி கிடக்கு. ஏணி ரெட்டலை அமோக வெற்றியாக இருக்குது சார். நவாஸ்கனியை பொறுத்த வரைக்கும் 2வது முறையாக இதே தொகுதியில் வந்து களம் காண்றாரு. 2019 ரொம்ப அசால்ட்டாக நம்ம ஜெயிச்சுட்டு வந்தோம். இந்த முறை அதோட அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு வந்தாலும் அவர் நினைக்கிறாரு. காரணம் என்னன்னா, திமுகவுடைய அந்த பலம் பொருந்திய கூட்டணி. இங்கே சிறுபான்மை வாக்குகள் 25% வந்து மேலே இருக்குது. அதில் 20% விழுந்தாலே நமக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதே மாதிரி திமுகவுடைய அந்த வாக்குகள், கூட்டணி கட்சிகள் வாக்குகள், அதே மாதிரி மோடி வர வேணாம்னு நினைக்கிறவங்களுடைய வாக்குகள், இதெல்லாமே சேர்த்து அறுவடை பண்ணாலே நம்ம சுலபமாக ஜெயிச்சலாம் நவாஸ்கனி வந்து நினைக்கிறாங்க. நவாஸ்கனிக்காக ராஜகண்ணப்பன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி திமுகவுடைய மாவட்ட செயலாளர் பல பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உட்கட்சி பூசல் பெரிய லெவலில் இந்த மாவட்டத்தில் திமுகக்குள்ளேயோ இல்லை இந்திய முஸ்லீம் லீக்குள்ளேயோ இல்லைங்கிறதுனால 2 கட்சிகளும் ஒருங்கிணைஞ்சு ரொம்ப ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. நவாஸ்கனியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பலமாக என்ன பார்க்குறாருன்னா, முன்னாள் அமைச்சர் வாத்து நடராஜனுடைய மகன் வாத்துனா ஆனந்த் வந்து போன முறை அமமுக சார்பாக போட்டிட்டு 1 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கினார். அவர் இப்போ திமுகவில் இருக்கார். அவருடைய சப்போர்ட் நவாஸ்கனிக்கு இருக்கிறதுனால உறுதியாக நம்ம அதிகமான வாக்குகளில் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. இன்னொரு நவாஸ்கனி என்ன நினைக்கிறாருன்னா, நான் நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கேன், கல்விக்காக நிறைய பேர் நான் படிக்க வச்சுருக்கேன், அந்த குடும்பங்கள்லாம் நிச்சயம் எனக்கு வாக்கு போடுவாங்க நம்புறாரு. இன்னொன்று வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்த 2 வேட்பாளர்கள் அதிமுகவும் சரி ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறதுனால அந்த சாதிய வாக்குகள் வந்து பிரியும். அதனால் நமக்கு விழுகிற வாக்குகள் விழுந்தாலே போன முறை மாதிரி இந்த முறை நம்ம வந்து அமோகமாக ஜெயிச்சலாம்னு வந்து நம்புகிறாங்க. நிச்சயமாக பலாப்பழம்லாம் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணவும் முடியாது. அதே சமயத்தில் இங்கே இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளும் திமுக கிட்ட தான் வந்து இருக்குது. 2 வந்து காங்கிரஸ் இருக்குது, மீதி நாளுமே திமுக கிட்ட தான் வந்து இருக்குது. இங்கே வர நாடாளுமன்ற தொகுதிகளில் 6 சட்டமன்ற தொகுதிகள் என்னென்னா ராமநாதபுரம், பரமக்குடி, திருச்சுழி, திருவாடனை, அறந்தாங்கி, முதுகுளத்தூர். இதில் பரமக்குடி வந்து கமல்ஹாசனுடைய சொந்த ஊர், மக்கள் நீதி மையத்துடைய தலைவர். அவருமே இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால மக்கள் நீதி மைய வாக்குகளும் தனக்கு வரும்னு நம்புறாரு நவாஸ்கனி. அதனால் நம்ம சுலபமாக இந்த தொகுதியில் வந்து ஜெயிச்சலாம்னு வந்து நம்புகிறாங்க. இப்போதைக்கு வந்து பிரச்சாரத்துலேயும் சரி, மக்கள் செல்வாக்குலேயும் சரி, ஏணி தான் வந்து முந்தி நிற்கிற மாதிரி வந்து தெரியுது. இன்னும் போக தான் இன்னும் கிளியர் கட்டாக தெரியும். 2வது இடம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு வருமா, இல்லை 3வது இடம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு போவாரா, இல்லை அதிமுக 2வது இடத்துக்கு வருமா, 3வது இடத்துக்கு வருமாங்கிறதான் ஒரு பெரிய ஒரு டாபிக் இருக்குது. பொறுத்து தான் வந்து பார்க்கணும். நன்றி. யாருக்கு பிடிச்சிருக்கோ நான் போய் குத்திட்டு வர போகிறேன். தென்னை மர சின்னத்துக்கு ஒரு குத்து, பனைமர சின்னத்துக்கு ஒரு குத்து. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது போங்க. விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, மிருணாளினி ரவி, யோகி பாபு ஆகியோரின் அட்டகாசமான நடிப்பில் குடும்பங்கள் கொண்டாடும் ரொமான்டிக் காமெடி திரைப்படம் ரோமியோ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.
விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள். வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள். சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.